students, welcome to MX 10th Max chapter 1 Relations and Functions exercise 1.1. First question, find A cross B, A cross A and B cross A. 3 options கொடுத்திருக்காங்க. அந்த 3 optionsக்கும் A cross B, A cross A, B cross A கண்டுபிடிக்கணும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். A எழுதிக்கோங்க, இங்கே B எழுதிக்கோங்க. A cross B, cross symbol இங்கே போட்டுக்கோங்க. இப்போ cross பண்ணலாம் 2, 1, 2, -4, -2, 1, -2, -4. அதை தான் இங்கே எழுத போகிறோம். ஓகே, 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, 3, -4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து A cross A கண்டுபிடிப்போம். ஏஏ வந்து 2 டைம்ஸ் எழுதணும். 2, -2, 3 cross 2, -2, 3. இப்போ இதுவும் என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணி எழுதுவோம். 2, 2, 2, -2, 2, 3. ஓகேவா? அடுத்தது -2, 2, -2, -2, -2, 3. அடுத்தது 3, 2, 3, -2, 3, 3. A cross Aவும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு B cross A பார்ப்போம். B cross Aல B தான் ஃபஸ்ட்டு எழுதணும், A நெக்ஸ்ட்டாக எழுதணும். சரியா? அப்போ 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷனில் A = B = P, Q. இப்போ ஏயும் P, Q, பியும் P, Q. இப்போ A cross B பார்க்கலாம். எல்லாமே சேம் ஆன்சராக தான் உங்களுக்கு வரும். ஏன்னா P, Qவே இருக்கிறதுனால பாருங்கள். P, P, Q, Q, P, Q, Q. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு B cross A பார்க்கலாம். A cross Aவும் பார்த்துடலாம். ஓகே, A cross A. ஏஏ 2 டைம்ஸ் எழுதணும். 2 டைம்ஸ் எழுதினாலும் என்ன வரும், இதுதான் வரும், இதே ஆன்சர் தான் வரும். இங்கே B cross A போட்டாலும் B முன்னாடி P, Q தான், அதனால் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? எல்லாமே என்ன ஆன்சர், சேம் ஆன்சர் தான். ஓகே, இப்போ பாருங்கள், அதே P, Q, P, Q, P, 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 Q, Q, P, Q, Q. சேம் ஆன்சராக இருக்கா? P, 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 Q, Q, P, Q, Q. அதே தான் B cross A. ஏன்னா மூணுத்துக்குமே என்ன ஆன்சர், ஒரே ஆன்சர் தான். அதாவது பியை வந்து இங்கேயும் ஏ இங்கே மாற்றி எழுதுவோம். மாற்றி எழுதினாலும் என்ன, P, Q தான், சேம் ஆன்சர் தான். இந்த ஆன்சர் தான் இங்கேயும் வரும். ஓகேவா? இப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஏ வந்து M, N, B வந்து பை. அப்போ ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிப்போம். A cross B = ஏங்கிறது M, Nன்னு எழுதுங்க. cross Bங்கிறது பை. அப்போ பையன்னு வரப்போ அது என்ன வரும்னா நல் செட், எம்டி செட். ஓகேவா? அப்போ வெறுமனே எம்டி ப்ராக்கெட் மட்டும்தான் நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், A cross A. A cross A பார்ப்போம். M, N cross M, N. இப்போ M, M வரும், M, N வரும், M, N. அடுத்து N, N வரும். N, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து B cross A பார்ப்போம். அதே நல் செட்டு தான் வரும். B cross A = Bங்கிறது என்ன, ஒரு பை மட்டும். அப்போ ஏங்கிறது என்னென்னா M, N. M, N A. அந்த M, N எடுத்து இங்கே எழுதிருங்க. இப்போ அந்த பையோட அதை மல்டிபிள், அதாவது கிராஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா நல் செட் தான் வரும். அது எம்டி செட்னு சொல்லுவோம்ல, அந்த நல் செட்டு தான் வரும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்துடலாம். லெட் A = 1, 2, 3, B = X கொடுத்துட்டு இந்த X என்னன்னு சொல்கிறாங்கன்னா X is a prime number less than 10. prime நம்பராக less than 10 விட இருக்கணுமா. find A cross B and B cross A கண்டுபிடிக்கணும். இப்போ இது ப்ரைம் நம்பர்ன்றதுனால எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். A வந்து அவங்க கொஷின்லேயே கொடுத்தா 1, 2, 3. B வந்து less than 10 ஆனால் ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா அதுக்கு வந்து வேறு ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்காது.
அந்த நம்பருக்கு வந்து அந்த நம்பரும் 1 அது மட்டும்தான் வந்து ஃபேக்டர்ஸாக இருக்கும். இப்போ 2 எடுத்துக்கோங்களேன். அந்த நம்பர் 2 இதுக்கு பாருங்கள் 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், வேறு எதுலேயும் வராது. 3 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். இப்போ 4 எடுத்துக்கிட்டோம்னா 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 1 டேபிள் வரும். அப்போ நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ 4 ப்ரைம் நம்பரும் கிடையாது. அப்போ 2 3 5 7 தான். 5க்கும் வேறு ஃபேக்டர்ஸ் இருக்காது, 1 5 7க்கும் அந்த மாதிரி இருக்காது. அப்போ ஏபி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் பார்ப்போமா. இப்போ ஏ கிராஸ் பியில் ஏ 1 2 3 எடுத்து எழுதிக்கோங்க, பி 2 3 5 7 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 2 கிராஸ் பண்ணோம்னா 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட்டு 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ வரும். பியை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும், ஏயை வந்து செகண்டாக எழுதணும். 2 1 ஓகேவா, 2 2 2 3 இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா 2 வரிசை எழுதணுமா 3 வரிசை எழுதணுமான்னு உங்களுக்கு தெரியும். நிறையா இருக்கும்போது இப்படி எழுதினோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 1 3 2 3 3 5 1 5 2 5 3 ஓகே 7 1 7 2 7 3. அவ்வளோதான். ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கொஷின் போகலாம். Third one, if B cross A minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, find A and B. ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ கிராஸ் பண்ணுவோம்ல, ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கிராஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதில் எது பி எதில் ஏன்னு பார்க்கணும். இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பி, செகண்ட் எலிமெண்ட் வந்து ஏ. இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் பாருங்கள் -2 அப்போ -2, 3 அப்போ பியில் ஏல இருக்குது, 3 4லாம் என்ன இருக்குது ஏல இருக்குது. இப்போ -2 0 இந்த ஃபஸ்ட்டில் வர்றது எல்லாமே எதில் இருக்குன்னா பியில் இருக்குது. ஓகேவா, -2 0 3 3 எதில் இருக்குது பியில் இருக்குது. அதை எடுத்து நம்ம எழுதிக்குவோம். B = set of all first coordinates of elements of B cross A. ஓகே தானே, பி கிராஸ் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ், ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பி கிராஸ் ஏ. பியில் என்ன நம்ம பார்த்தோமோ அந்த நம்பர்ஸ் எடுத்து இங்கே எழுதுங்க. அதே மாதிரி ஏல பார்த்ததை எடுத்து எழுதிட்டு லாஸ்ட்டாக ஏபின்னு நம்ம எழுதிடுவோம். ஓகேவா, பியில் -2 இருந்துச்சு, 0 இருந்தது, 3 இருந்தது. ஓகேவா, அதே மாதிரி ஏல 3 4 இருந்தது. ஓகே, இப்போ A = 3 4, B = -2, 0, 3ன்னு இங்கே தனியாக எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். Fourth one, if A = 5, 6, B = 4, 5, 6, C = 5, 6, 7, show that A cross A = B cross B intersection C cross Cன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, A cross A = B cross B intersection C cross C. ஃபஸ்ட்டு A cross A கண்டுபிடிப்போம். A cross A = 5, 6, 5, 6. இப்போ இதை கிராஸ் பண்ணோன்னா 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகேவா, இப்போ இது ஃபினிஷ் ஆகிட்டு. இப்போ இது வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா LHS RHSன்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து நான் LHSன்னு எடுத்திருக்கேன். இப்போ இது ஆன்சர் என்ன LHSன்னு எடுத்துக்கோங்க. இப்போ B cross B இது வந்து ஃபுல்லாகவே RHS. அப்போ LHS = RHSன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி எழுதிடலாம். B cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு C cross C கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணலாம். ஓகே, 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. நெக்ஸ்ட்டு C cross C கண்டுபிடிப்போம். சியை வந்து 2 டைம்ஸ் எழுதணும். 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. ஓகேவா, இப்போ பாருங்கள் 5, 5, 5, 6, 5, 7. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6, 6, 7. 7, 5, 7, 6, 7, 7. இந்த கமாலாம் போட்டுருங்க, ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அதெல்லாம். ஓகே, இப்போ C cross Cன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, நான் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 4 சீரீஸ் இங்கே இல்லை, ஸோ 4ல் எதுவுமே வராது. 5 இருக்குது,
5,5 5,6 இருக்குது. ஓகேவா? 6,5 6,6 இந்த 4 தான் இருக்குது. அதை எடுத்து கீழே இன்டர்செக்ஷன் போட்டு நம்ம எழுதிடணும். B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Cன்னு எழுதிட்டு அந்த நம்பர்ஸ் என்னென்ன எழுதணுமோ எழுதிட்டு LHS = RHSன்னு ஒரு எண்ணா அந்த ஆன்சரும் என்ன கிடச்சிச்சு நமக்கு? A கிராஸ் Aவும் 5,5 5,6 6,5 6,6 ஓகே தானே? ஸோ LHS = RHSன்னு எழுதிட்டு அந்த கொஷினை எழுதி வெரிஃபைடுன்னு நீங்கள் எழுதிடணும். 5th கொஷின் given A = 1,2,3 B C கொடுத்துட்டாங்க, Dயும் கொடுத்துருக்காங்க. You check if A intersection C cross B intersection D, A cross B intersection C cross D is true and prove பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ A intersection C தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். திரும்ப B intersection D கண்டுபிடிப்போம். இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். இதில் காமனாக என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது. காமனாக என்ன இருக்குது? 3 தான் இருக்குது காமனாக. அப்போ A intersection Cங்கிறது என்ன? 3. ஓகேவா? இந்த சைடு வந்து என்னவா நம்ம எடுத்துக்கிறோம்? LHSன்னு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? LHS. ஓகே, இப்போ 3ன்னு எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து B இன்டர்செக்ஷன் D. பியோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. இதில் பியும் டியும் இப்போ எழுதியாச்சு. இதில் என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. வேறு எதுவும் காமனாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே வேறு ஏதாவது B இன்டர்செக்ஷன் 5. ஓகே, 5 காமனாக இருக்குது. 3,5 அப்போ என்ன? B இன்டர்செக்ஷன் D 3,5. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் Cயும் B இன்டர்செக்ஷன் Dயும் கிராஸ் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு 3 கிராஸ் 3,5. ஆன்சர் என்ன வரும்? 3,3 3,5. இப்போ இது வந்து என்ன? LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ RHS பார்க்கலாம். ஓகே, இங்கே RHSன்னு போட்டு A கிராஸ் B A எழுதிக்கோங்க, இங்கே B எழுதிக்கோங்க. இப்போ இதை கிராஸ் பண்ணலாம். 1,2 1,3 1,5. அடுத்து 2ல் 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5. ஓகேவா? அடுத்தது C கிராஸ் D பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் காமன் என்னன்னு பார்ப்போம். C கிராஸ் D 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்கள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 3,3 1 சீரியஸ் இதில் இல்லை, 2 இல்லை, 3 தான் இருக்குது. அப்போ 4 எல்லாம் இதில் கிடையாது. அப்போ 4 வராது. 3,3 3,5 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதை எடுத்து நம்ம எழுதிடுவோம். RHSன்னு எழுதி அந்த சைடு என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாங்களோ அதை எழுதி 3,3 3,5ன்னு எழுதிருங்க. இப்போ LHSஸும் RHSஸும் ஒன்றா இருக்கும். என்ன கண்டுபிடிச்சோம்? 3,3 3,5. ஓகேவா? அப்போ இது ட்ரூ தான். அது இப்போ ஈக்குவேஷனை எழுதி இஸ் ட்ரூன்னு எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம். 6th one A = X belongs to Wன்னா ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து. X கொடுத்துட்டு இந்த சைட் பார்த்த மாதிரி அதாவது 2க்கு உள்ள அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணணும். B X belongs to a natural number 1 விட மேலே 1 கிடையாது, 4 விட உள்ள 4 உண்டு, ஈக்குவல் கொடுத்ததுனால. சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தட் இந்த 3 ஆப்ஷன்ஸும் அதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேவா? கொஷின் எடுத்து எழுதிடுங்க. இப்போ A என்ன? 2க்கு உள்ளன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன எடுத்து எழுதணும்? A அப்படின்னா ஹோல் நம்பர் வரையா? அப்போ 0,1 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் 2 வரும். ஈக்குவல் போட்டு தான் நம்ம 2 எடுத்துக்கலாம். இப்போ 1க்கு மேலே 4க்குள்ளே 4 உண்டு. 2 3 4 இதுதான் B. C ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கொடுத்துருக்க 3 ஆப்ஷனையும் 1 by 1 போடுவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது தான் பார்ப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். A கிராஸ் B யூனியன் C. ஃபஸ்ட்டு B யூனியன் C பார்ப்போம். B யூனியன் Cயில் B எடுத்து எழுதிக்கோங்க.
2, 3, 4 யூனியன் சி 3, 5 யூனியன்னா என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். எழுதுகிற நம்பரே எழுதக்கூடாது. 2, 3, 4, 5 ஓகேவா. இதுதான் பி யூனியன் சி, அதான் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சது. இல்லை இதோட ஏ என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணிப்போம். ஏ கிராஸ் இதோட சேர்த்து ஏ கிராஸ் பி யூனியன் சிக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏங்கிறது என்ன, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ 0, 1. ஸோ 0, 1 கிராஸ் 2, 3, 4, 5 இது எழுதிடுவோம். இது ஃபுல்லாகவே இதில் வர ஆன்சர் தான் என்னது, எல்ஹெச்எஸ்ஸாக இருக்கும். ஓகே, இதை கிராஸ் பண்ணோன்னா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 வரும். இப்போ இந்த ஆன்சரும் இதில் வர ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். இங்கே 0ல் 5 சீரீஸ் வரைக்கும் 5 வரைக்கும் இருக்குது, 5 நம்பர்ஸ் வரைக்கும். அதே மாதிரி 1ல் 1, 2, 3, 4, 5 இருக்குது. இதே ஆப்ஷன் அதில் வருதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா. அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதலாம் யூனியனில். இப்போ 0, 2, 0, 3, 0, 4 1, 2, 1, 3, 1, 4 ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ 0, 1 கிராஸ் சி வந்து 3, 5 0, 3, 0, 5 1, 3, 1, 5 இவ்வளோ தான் இதில் ஆப்ஷன்ஸ் வருது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இதுதான் என்னது, ரைட் ஹேண்ட் சைடு. இல்லை ஈக்குவேஷன் 1, 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயும் சேர்த்து எழுதும்போது இருக்கிறதே நம்ம எழுத வேண்டியதில்லை. இதில் 0, 2 இருக்கா, 0, 2 0, 3 ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ 0, 3 1 எடுத்து எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு 0, 4 எழுதுவோம். இங்கே 0, 5 இருக்குது. அடுத்து 1, 3 1, 2 இருக்குது. ஓகே, 1, 2 1, 3 1, 4 1, 5 1, 2 1, 3 1, 4 1, 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா 0லேருந்து 2, 3, 4, 5 அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 இருந்துச்சுன்ட்டு. வேணா செக் பண்ணிவிடுவோம். ஓகேவா. 0, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 ஸோ ரெண்டுமே என்ன, ஈக்குவல். அப்போ இட்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிடுங்க. ஓகே, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்னு எழுதிட்டு கொஷினை ஒன்ஸ் எழுதிட்டு இட்ஸ் வெரிஃபைடுன்னு நம்ம எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதிலே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி பார்க்கணுமா. இன்டர்செக்ஷனை என்ன பண்ணணும், காமனாக எழுத இருக்கணும். பி சி ஃபஸ்ட் நம்ம எழுதிட்டோம். இதில் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அந்த 3 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது இதில் உள்ள ஏ கிராஸை சேர்த்து பி இன்டர்செக்ஷன் சியோட பார்க்கணும். 0, 3 1, 3 கிடச்சிச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன்று இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நம்ம எழுத சார்ஜஸ்ன்னு போட்டோம்ல, இப்போ இது ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி இருக்குது, அப்புறம் ஏ கிராஸ் சி அதை இன்டர்செக்ஷன் பண்ணுவோம். ஏ என்ன 0, 1 பி என்ன 2, 3, 4 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 3 1, 4 ஓகேவா. 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4 நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ வந்து 0, 1 சி வந்து 3, 5 இது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்ம இதை போட்டிருக்கோம். ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி போட்டிருக்கோம். ஆனால் அது யூனியன், இது வந்து இன்டர்செக்ஷன் அவ்வளோதான். இப்போ 0, 3 0, 5 1, 3 1, 5 ஓகேவா.
இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணுவோம். பாருங்கள் காமனாக என்ன இருக்குதுன்னு. 0,3 0,3 இருக்குது. 0,5 எல்லாம் இல்லை. 0,4 இதில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 1,3 இருக்குது. 1,3 இருக்குது. 1,5 இதில் இருக்குது. இங்கே 1,4ஓட ஸ்டாப். ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 0,3 1,3 எழுதிட்டோம். ஓகே, காமனாக என்ன இருந்ததோ அதை எடுத்து எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏ கிராஸ் அந்த ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. 1 2 ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 0,3 1,3 இது 0,3 1,3. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிருங்க. இல்லைன்னா ஈக்குவேஷன் எழுதி நீங்கள் ஒரு தடவை எழுதிக்கலாம். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இல்லைன்னா நம்ம போன சம்மிலேருந்து எழுதிக்கலாம். 1 and 2 ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு கூட எழுதலாம். ஓகேவா? 1 equal to 2 hence it is proved. Next sum, அதான் next option. A union B cross C, A cross C union B cross C. first A union B கண்டுபிடிப்போம். A எடுத்து எழுதுங்க, அதே மாதிரி B எடுத்து எழுதுங்க. யூனியன்னா என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். 0 1 2 3 4 இருக்கு. நெக்ஸ்ட்டு சியோட கிராஸ் பண்ணுவோம். சியோட என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ A யூனியன் B கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. சியோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. சி என்ன 3 5. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் பண்ணலாம். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். நமக்கு எது எழுதிருக்கோன்னு தெரியணுங்கிறதுக்காக நிறையா இருந்தால் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்ன ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறது A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டு B கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டு யூனியன் பண்ணுவோம். ஓகேவா? A கிராஸ் C எழுதுவோம். A என்ன 0,1 கிராஸ் C என்ன வந்துச்சு 3,5. இப்போ கிராஸ் பண்ணலாமா? 0,3 0,5 1,3 1,5. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து B கிராஸ் C கண்டுபிடிப்போம். B கிராஸ் C B 2 3 4 C 3,5. இப்போ இதை எழுதுவோம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். A கிராஸ் சியும் B கிராஸ் சியும் யூனியனை தான் சேர்த்து எழுதணும். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 கிடச்சிச்சு. ஓகேவா? இதுதான் என்ன ஈக்குவேஷன் 2. 1 2 ஈக்குவலாக இருக்கானா? இருக்குது. இப்போ 0ல் 3 5 இருக்கா, 1ல் 3 5 இருக்கா, 2ல் 3 5 3ல் 3 5 4 அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போமா? ஈக்குவேஷன் 1ல் இருக்குது பாருங்கள். 0ல் 3 5 1ல் 3 5 2ல் 3 5 3ல் 3 5 இருக்கா, 4ல் 3 5. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க. Equation 1 and 2 A union B cross C equal to A cross C union B cross C is verified. Okay, next sum, last one. Okay, wow. Let A the set of all natural numbers less than 8. Natural number less than 8 ஓட இருக்குங்கிறாங்க. B the set of all prime numbers less than 8. B வந்து prime number less than 8 தான். C the set of even prime number, verify that. 2 option verify பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்ஸ்னு ஃபஸ்ட்டு எழுதுவோம். A வந்து நான் 7 வரையிலும் எழுதியிருக்கேன். ஏன் 7 வரையிலும் எழுதியிருக்கேன்? the set of all natural numbers less than 8. natural number 1 ஸ்டார்ட் ஆகும், less than 8 அப்போ 7ஓட ஃபினிஷ் பண்ணிடுங்க. B வந்து the set of all prime numbers less than 8. 8க்குள்ளே இருக்கிற prime number. prime numberனால் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரைம் நம்பருக்கு வேறு ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்காது, அந்த நம்பரும் 1 மட்டும்தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ 2 3 5 7. ஓகேவா? சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் எது பாருங்கள், இதெல்லாம் ப்ரைம் நம்பர் தான். ஈவன் ப்ரைம் நம்பர் 2 மட்டும்தான். ஸோ அந்த 2 எடுத்து எழுதிருங்க. இப்போ அந்த 2 ஆப்ஷனையும் நம்ம சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் A இன்டர்செக்ஷன் B
கிராஸ் சி, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம பார்ப்போம். ஏங்கிறது என்ன? 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் பி 2 3 5 7. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்கா? ஓகே, 1 இல்லை. 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கிராஸ் சி பண்ணுவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சதை எடுத்து நம்ம எழுதணும். சியில் இருக்கிற 2 மட்டும் எழுதணும். இங்கே கிராஸ். இப்போ கிராஸ் பண்ணுங்கள். 2, 2 3, 2 5, 2 7, 2. ஏன்னா பிங்க இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன் வந்து ஒன்று தானே, ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒன்றோட பண்ணிவிடுவோம். இது வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி பார்ப்போமா? ஏ கிராஸ் சி. ஏ 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி ஈக்குவல் டு 2 வந்துடும். இப்போ இது 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஓகேவா? இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஏ கிராஸ் சி முடித்தோமா? பி கிராஸ் சி பார்ப்போம். பி கிராஸ் சி. பி வந்து 2 3 5 7. சி வந்து 2 2, 2 3, 2 5, 2 7, 2. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காமனாக உள்ளது என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அதான் என்ன கொஷின் பாருங்கள். காமனாக உள்ளது, அந்த காமனாக உள்ளது தான் நம்ம பார்க்க போகிறோம். 1, 2 இருக்கா? இல்லை. 2, 2 இருக்கா? இருக்குது. 3, 2 இருக்கா? இருக்குது. 4, 2 இல்லை. 5 சீரியஸ் இருக்கா? 5, 2 இருக்குது. 5, 2 இருக்குது. 7, 2 இருக்குது. 7, 2 இருக்குது. ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன்ஸ் எடுத்து எழுதிடுவோம். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி எடுத்து எழுதிட்டோம். ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 பார்ப்போமா? ஈக்குவேஷன் 1 பாருங்கள். அதே 2, 2 3, 2 5, 2 7, 2. அப்போ 1 and 2 ட்ரூ, அதாவது ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவேஷன் 1 and 2 A intersection B cross C equal to A cross B intersection B cross C is verified ன்னு எழுதிருங்க. இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் எழுதியாச்சு. இதில் யூனியன் இன்டர்செக்ஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மைனஸ் இருக்குது. ஸோ B மைனஸ் C ஃபஸ்ட்டு போடுவோம். இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? B எடுத்து எழுதுங்க, மைனஸ் சிம்பிள் போடுங்க, C எடுத்து எழுதுங்க. இது என்ன C அப்படின்னா இதில் இல்லாமல் இதில் என்ன நம்பர் இருக்குது? இதில் இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 2 கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எழுதணும், அவ்வளோதான். 3 5 7. ஓகேவா? இப்போ A கிராஸ் B மைனஸ் C. ஏயோட கிராஸ் பண்ணுங்கள். ஏ என்ன? 1 2 3 4 5 6 7 இருக்கா? கிராஸ் 3 5 7. இப்போ இது ஃபுல்லாக எழுதிடலாம். ஓகே, 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7. அதே மாதிரி 3, 3 3, 5 3, 7 எழுதியாச்சா? 4ல் 3 5 7. அதே மாதிரி 5ல் 3 5 7, 6ல் 3 5 7, 7ல் 3 5 7. ஓகேவா? இது முடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 1. இல்லைன்னா RHS நம்ம எடுத்துப்போம். நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த சைடு உள்ள A கிராஸ் B A கிராஸ் சின்னு கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணுவோம். A கிராஸ் Bயில் 1ஓட 2 4 இது வருமா? 4 நம்பர் இருக்குது. அதே மாதிரி 2ஓட 2 2, 3 2, 5 2. 3ல் 2 3 5 7. அதே மாதிரி 4ல் 2 3 5 7. 5ல் 2 3 5 7. 6ல் 2 3 5 7. 7லேயும் அதே மாதிரி 2 3 5 7. ஓகேவா? இது நிறைய ஆப்ஷன்ஸ் வருது, எடுத்து எழுதிக்கோங்க. திரும்ப A கிராஸ் C. திரும்ப என்ன பண்ணணும்? A கிராஸ் C எடுத்து எழுதிக்கோங்க. A எழுதிக்கோங்க, C எழுதி 1, 2 2, 2, 3, 2, 4, 2 5 2 6 2 7 2. ஓகேவா? இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மைனஸ் அப்படின்னா என்ன சொன்னோம்? இந்த நெக்ஸ்ட்டு இந்த நம்பரில் இல்லாமல் இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம். 1 2 இருக்கா? 1 2 இதில் இருக்கா? அதை அடிங்க. அடுத்தது 2 2 இருக்கா? அதையும் அடிங்க.
3 to 4 to 5 to 6 to 7 தான். அப்போ இந்த சீரீஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகுது. இந்த பாக்கி இருக்குல்ல இதை தான் எடுத்து நம்ம இங்கே எழுதணும். அதுதான் ஆன்சர். என்ன இருக்குன்னு பாருங்கள், 1,3 1,5 1,7 இருக்குது. பேலன்ஸ் 2,3 2,5 2,7, அதாவது 2 1 2 3 4 5 6 7ல் என்ன இருக்குது, எல்லாமே 5 7 இருக்குது. அதே மாதிரி 1ல் இருக்கான்னு பாருங்கள், 1ல் 3 5 7, 2ல் 3 5 7, 4ல் 3 5 7, 4ல் நெக்ஸ்ட்டு 3 5 7, 5ல் 6ல் 7ல் இருக்கா. அப்போ ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இட்ஸ் வெரிஃபைடு நம்ம எழுதிடுவோம். ஓகே, இதை கேன்சல் பண்ணோட விட்டுடாமல் தனியாக எடுத்து இங்கே எழுதி காட்டணும். 1 2ன்னு போட்டு எழுதி காட்டணும். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடுங்க. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.